இந்த ஆராதனை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், காலம் அதிகம் இல்லை, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர போறாரு. அதுக்கு முன்பாக உங்களுடைய இருதயங்களை இயேசுக்கு ஒப்பு கொடுங்க. ஏனென்றால் இயேசு இல்லாம நமக்கு ரட்சிப்பு இல்லை. இயேசு இல்லை என்றால் நமக்கு நித்திய ஜீவன் கிடையாது. அவர் ஒருவரே பாவங்களை மன்னிப்பதற்கு வல்லமை உடையவர். அவர் ஒருவரே உங்கள் வியாதிகளை நீக்கி உங்களை சுகமாக்க வல்லமை உள்ளவர். உங்கள் இருதயங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. இயேசுவே அப்பா, என்னுடைய இருதயத்தை நமக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நல்லா இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருக்கிறது இல்லை. ஆனா மரித்ததற்கு அப்புறமாக ஆத்மா என்றென்று அழியா தன்மை உடையது. அதற்கு ஒரு பாதை உண்டு. ஒன்று நித்திய அழிவு அல்லது நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை உங்களுடைய ஆத்மா பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்க ஜீவனோடு வாழும் போதே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்க இருதயத்தை இன்று நீங்க இயேசுக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க எப்ப இயேசு இடத்துல வந்தாலும் மகளே மகனே என்று சொல்லி உங்களை அணைத்துக் கொள்வதற்கு அப்பாவினுடைய கரம் எப்பொழுதும் விரித்து காணப்படுகிறது. நீங்க அவர் அண்ட உங்களோட ஆத்மாவை உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கும் போது அவர் மகனே என்று சொல்லி உங்களை அணைத்துக் கொள்ள போதுமானவராக இருக்கிறார். உங்க இருதயங்களை நீங்க இயேசுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? இதுவே இயேசு ஏற்று கொண்டவனாக நீங்க இருந்தீங்கன்னா, ஒருவேளை இந்த நாட்களில் அனுதினமும் ரட்சிக்கப்படுவதில் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு குறைவு ஏற்படுமானால், இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு, ஒரு தருணத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறாரு. இயேசுவே அப்பா, ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பை காத்து கொண்டு முடிவு வரையில நிலை நிற்பதற்கு எனக்கு பலன் தருவீரா இயேசுவே என்று சொல்லி கேளுங்க. அவர் உங்களுக்கு பலன் தர போதுமானவர். பரலோக ராஜ்யத்துக்கு போனோமானா அங்க நமக்கு எப்பொழுது நித்திய சந்தோஷம் உண்டாங்க. அங்க நமக்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. என்றென்று இயேசுவோடு கூட இணைந்து நம்ம நித்தியமாக அவருடைய முகத்தை தரிசிச்சு அவரை எப்போதும் ஆராதிச்சுக்கிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நீங்க வாழலாம். இயேசுவுக்கு உங்களை அர்ப்பணிப்பீங்களா?